இலங்கையில போதைப்பொருள் கடத்தல் உலகத்தில் அண்டர்வேர்ல்டு கேங்ஸ்ன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் ஒரு சில நபர்கள்ட பேர்கள் அடிக்கடி ஊடகங்களில் பேசப்படும். அந்த மாதிரி முக்கியமான பேர்கள்னு சொன்னால் இப்போ உயிரோடு இல்லை மாக்காந்துரி மதோஷ் சமயங் கஞ்சிப்பான இம்ரான்ட பேர் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இந்த ஒரு குழு சம்பந்தமாக அதிகம் பேசப்பட்டிருந்தது. அதே குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற நெருக்கமான தொடர்புகளை பேணி இருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இப்போ இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நபரும் கஞ்சிப்பான இம்ரான் கிட்டத்தட்ட மாக்காந்துரி மதோஷ் குழுவில் இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு சில நபர்கள் முக்கியமான நபர்கள்ல கஞ்சிப்பான இம்ரான் மாதிரி மிக பிரதானமான ஒரு சந்தேக நபர் தான் இன்றைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர்ன்றதும் முக்கியமானது. இந்த மாதிரி சந்தேக நபர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்படுறதும் நாடு கடத்தப்படுறதும் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இது ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர் கெசல்வாத்த தினூக்கன்னு சொல்லி ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் போலீஸ் ரெக்கார்ட்ஸுக்கு அமைய கெசல்வாத்த தினூக்க உயிரோடையே இல்லை. 2021ஆம் ஆண்டில் கெசல்வாத்த தினூக்க உயிரிழந்தார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ உயிரிழந்த நபர் எப்படி திரும்பி வந்தார், இல்லாட்டி வேறொரு நபர் இன்றைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார் என்ற பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இதுக்கு பின்னால் இருக்கு. என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். இலங்கையில் ஒரு சந்தேக நபராக இருக்கிற பல வழக்குகளோட சம்பந்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் தான் இன்னைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். போலீஸ் இதுவரைக்கும் அந்த நபருடைய அடையாளத்தை வெளிப்படுத்தல. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கிற போட்டோஸ்லையும் அவருடைய முகம் பிளர் பண்ணப்பட்டிருந்தது. இந்தியாவில் தலைமறைவாகி இருந்த சந்தர்ப்பத்தில் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தது, சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த ஒரு நபர். அந்த அடிப்படையில் சர்வதேச போலீசினுடைய உதவியோடையும் இந்திய போலீஸுக்கும் இலங்கை போலீஸ் அதிபருக்கும் இடையில நடந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளினுடைய விளைவாதான் இந்த நபர் இப்ப நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி செய்திகள் குறிப்பிட்டது. போலீஸ் ஊடக பிரிவு அதை உறுதிப்படுத்தி இருந்தது. இன்னைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இந்த நபர் கூட்டி வரப்பட்டதும் சிஐடியினுடைய ஒரு குழு அந்த நபரை கைது செய்து வாழைத்தோட்டம் போலீஸுக்கு ஒப்படைச்சிருக்கு. வாழைத்தோட்டம் போலீஸ் இது சம்பந்தமான இந்த நபர் சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை நடத்தும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நபர் எதுக்காக தேடப்படுற ஒரு சந்தேக நபர் இருக்கிறாருன்னு சொல்லி போலீஸால உத்தியோகபூர்வமா ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. என்னென்ன குற்றச்சம்பவங்கள் இவர் தொடர்பு பட்டிருக்கிற விஷயம் சொல்லி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டுல கூறி ஆயுதத்தால தாக்கி வாழைத்தோட்டம் பிரதேசத்துல ஒரு நபர் கொலை செய்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டுல கொட்டாஞ்சேன பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை வழி நடத்தி இருக்கிற ஒரு நபர் அதுக்கு உதவி செய்திருக்கிறார்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டுல மட்டக்குழி போலீஸ் பிரிவிலையும் கூறி ஆயுதத்தால தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. அந்த தாக்குதலையும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், இவர் வழி நடத்தி இருக்கிறார் சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2021ஆம் ஆண்டுலேயே கொட்டாஞ்சேன பிரதேசத்தில் கைக்குண்டுகளை வச்சிருந்தார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் சொல்லியும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. கடத்தல் கொள்ளை சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களோடையும் நெருக்கமான தொடர்புகள் இருக்கு. வெள்ளவத்த வாழைத்தோட்டம் ப்ளூமெண்டல் பிரதேசங்கள்ல எல்லாம் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் சொல்லியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் சொல்லி போலீஸ் ஊடக எடுத்திருக்கிற ஒரு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் 34 வயதானவர் சொல்லி போலீசினுடைய உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளிப்படுத்துது. ஆனா ஊடக செய்திகள் சொல்ற ஒரு விஷயம் சொன்னா இன்னைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர் கெசல்வாத்த தினூக்க கெசல்வாத்த தினூஷ இல்லாட்டி கெசல்வாத்த தினூக்க இந்த ரெண்டு பேர்களும் ஊடகங்கள் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் போலீஸ் ரெக்கார்ட்ஸுக்கு அமைய கெசல்வாத்த தினூக்க சொல்லப்படுற நபரும் இன்னைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர் சம்பந்தமா சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே கெசல்வாத்த தினூக்க சொல்லி மிக பிரபலமா இருந்த ஒரு நபருக்கும் இருந்தாரா இல்லையா, அதுக்கு பின்னால ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படியான நபருக்கும் அவருடைய குற்றச்சாட்டு சம்பந்தமா பார்க்கிற நேரத்திலையும் ரெண்டு குற்றச்சாட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரே சம்பவங்கள் தொடர்புபட்ட குற்றச்சாட்டு. கெசல்வாத்த தினூக்க சொல்லப்படுற நபர் சம்பந்தமா 4 வருஷங்களுக்கு முதல்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது ஊடகங்கள். அந்த காலகட்டங்களில் அது தலைப்பு செய்தியா பிரதானமான ஒரு செய்தியா மாறி இருந்தது. போலீஸ் சம்பந்தமாகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவர் கெசல்வாத்த தினூக்கன் சொல்லப்படுற நபர், அவருடைய அப்பா ஒரு வர்த்தகராக இருக்கிறார். அப்பா கொலை செய்யப்படுறார், ஒரு வர்த்தக போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டார்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த கொலைக்கு பிறகு அப்பாட வர்த்தகத்தை பொறுப்பேற்று நடத்துறதுக்கு கெசல்வாத்த தினூக்க ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கு பிறகு சில குழுக்களோட மோதல் சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. பாதாள உலகத்துக்குள்ள பிரவேசிச்சார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தன்னுடைய ஒரு நண்பரும் இருக்கிறார். அந்த நண்பரும் இந்த கதைக்கு முக்கியமான ஒரு நபர். அந்த நண்பரோட சேர்ந்து கொண்டு சில கொலைகளை வழி நடத்தினார் சொல்லி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுல மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி கெசல்வாத்த தினூக்க மேல சுமத்தப்பட்டது என்னன்னு சொன்னா கிட்ஸ்வி சொல்லப்படுற ஒரு நபரும் அருஞ்சித் சொல்லப்படுற 2 பேர் 2011ஆம் ஆண்டுல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் சில சம்பவங்கள் நடக்குது. இலங்கையில தேடப்படுற ஒரு சந்தேக நபராகவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபராகவும் கெசல்வாத்த தினூக்கவினுடைய பேர் பதியப்படுது. இப்ப
எல்லாருமே செய்கிற மாதிரி இலங்கையிலிருந்து தப்பி ஓடி மலேசியாவுக்கு போயிருக்கிறார். மலேசியாவிலிருந்து துபாய்க்கு போயிருக்கிறார். துபாய்க்கு போனதுக்கு பிறகுதான் கெசல்வத்த தினூக்கவுக்கும் மாக்கந்துரை மதுஷ சமயங்கள்னு சொல்லப்படுற ரெண்டு மிக பிரதானமான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையில, கடத்தல்காரர்கள் சொல்லப்படுற நபர்களுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு துபாயில இருந்து கொண்டு சில குற்றச்சம்பவங்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் கெசல்வத்த தினூக்கவும் வழி நடத்தினார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் 2021 ஆண்டுல ஒரு சம்பவம் பதிவாகுது. பாதாள உலகத்திலையும் செய்திகள்லையும் அதிகம் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவமா இது மாறி இருந்தது. கெசல்வத்த தினூக்க துபாயில உயிரிழந்தார், மாரடைப்பு காரணமா உயிரிழந்தார் சொல்லி ஒரு சில போட்டோஸ் வந்து ஊடகங்கள்ல மிக பரபரப்பான ஒரு விஷயமா அது பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சடலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இதுவும் 2021 ஆண்டுல நடந்த சம்பவம். அந்த சடலம் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் துபாயில உயிரிழந்த, மாரடைப்பு காரணமா உயிரிழந்ததா சொல்லப்பட்ட கெசல்வத்த தினூக்கவினுடைய சடலம் தான் இந்த மாதிரி கொண்டு வரப்படுது சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. போலீஸும் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த மாதிரியான ஒரு சடலம் கொண்டு வரப்படுதுன்றதை உறுதிப்படுத்தி இருந்தது. அந்த நேரத்தில் அந்த சடலத்தை பொறுப்பேற்கிறதுக்குன்னு சொல்லி தினூக்கவினுடைய அம்மான்னு சொல்லப்படுற ரேணுகான்னு சொல்லப்படுற பெண் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த சடலம் துபாயிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வேறொரு பேர்ல அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேர் என்னன்னு கேட்டா கசுன் மதுரங்க என்ற பேர்ல தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்த சடலம் கசுன் மதுரங்கவா இல்லாட்டி கெசல்வத்த தினூக்கவா என்றது அந்த காலகட்டத்திலையும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு பதிலா சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, மலேசியாவிலிருந்து துபாய்க்கு போன சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பேர் கெசல்வத்த தினூக் என்ற பெயரை பயன்படுத்தாம கசுன் மதுரங்க என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு போலியான ஒரு கடவுச்சீட்டுல போயிருக்கிறாரு. இதனால சடலமா இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அந்த போலி கடவுச்சீட்டு பயன்படுத்தப்பட்டு தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கசுன் மதுரங்க என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில உயிரிழந்திருக்கிறது கெசல்வத்த தினூக்க தான் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு திரும்ப நான் சர்ச் பண்ணி பார்க்குற நேரத்தில் அந்த நபருடைய அம்மா சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய மகன் தான் நான் போய் அடையாளம் காட்டியிருந்தேன் சொல்லி. திரும்ப செய்திகளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னா, டிஎன்ஏ மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. அந்த மரபணு பரிசோதனையிலையும் உயிரிழந்தது கெசல்வத்த தினூக்க சொல்லப்பட்ட நபர் தான் என்றதை போலீசும் உறுதிப்படுத்தி இருக்கு என்ற மாதிரி அந்த கதை அதோட முடிக்கப்பட்டிருந்தது. அப்ப கெசல்வத்த தினூக்க போலீஸ் ரெக்கார்ட்ஸுக்கு அமைய இன்னைக்கு உயிரோட இல்ல, 2021 ஆண்டுல உயிரிழந்திருக்கிறார் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர் போதைப்பொருள் கடத்தலோடையும் பாதாள உலகத்தில் மிக பிரதானமான ஒரு நபராக இருக்கிறவர். இவரும் மாக்காந்துரை மதுஷோடையும், மாக்காந்துரை மதுஷ் குழுவோட கஞ்சிப்பான இம்ரான் அந்த குழுவினுடைய மிக பிரதானமான ஒரு நபர். இப்ப கூட்டி வரப்பட்டிருக்கிற சாதாரணமான ஒரு நபரும் கிடையாது. அந்த குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு சந்தேக நபரை இலங்கையில் தேடப்பட்டு வந்த நபர். பாதாள உலகத்தில் இவருடைய பேரும் அடிக்கடி பேசப்பட்டிருக்கு. இலங்கைக்கு இன்றைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர் கெசல்வத்த தினூக்க சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. 2021 ஆண்டுல கெசல்வத்த தினூக்க உயிரிழந்தார் சொல்லி போலீஸ் ரெக்கார்ட்ஸ் குறிப்பிடுது. அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற நபர் வேறொரு நபரா இல்லாட்டி செத்து போன நபர் திரும்ப வந்தாரா, இதுக்கு பின்னால் ஒரு போலியான நாடகம் நடத்தப்பட்டிருக்கின்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தையும் இதுல குறிப்பிடுறேன். அந்த ஒரு நண்பர் சொல்லி நான் குறிப்பிட்டது கெசல்வத்த தினூக்க 2021 உயிரிழந்ததா போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல காட்டப்பட்டிருக்கிற கெசல்வத்த தினூக்க பாதாள உலகத்துக்குள்ள பிரவேசிச்ச சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நண்பரோட சேர்ந்து கொண்டு சில சம்பவங்களை வழி நடத்தினார்னு சொல்லி பேசப்பட்டிருந்தது. அந்த நண்பருடைய பேர் என்னன்னு கேட்டா தனூக்க. அப்ப தனூக்க தான் இன்றைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபரா, அவரும் கெசல்வத்த தினூக்கவும் நெருக்கமாக செயற்பட்டிருக்கிற நபர்கள் 2 பேரும் நண்பர்கள். இதை தவிர மாக்காந்துரை மதுஷோடையும் கஞ்சிப்பான் இம்ரான் அந்த குழுவோடையும் நெருக்கமாக செயற்பட்டிருக்கிற நபர்கள். அப்ப போலீஸ் ரெக்கார்ட் சொல்ற மாதிரி கெசல்வத்த தினூக்க உண்மையிலேயே உயிரிழந்திருக்கிறார். இன்றைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறவர் வேற நபர், அவர் தான் அவருடைய நண்பராக இருக்கிற கெசல்வத்த தனூக்கவா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வருமா இல்லையா என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவமா நாளைக்கு ஒரு சில நாட்கள்ல இந்த சம்பவம் பேசப்படும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.